தலைப்பு: இஸ்ரவேல் அதிசயங்களின் தேசம். ஆதார வசனம்: ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். இஸ்ரவேல் அதிசயங்களின் தேசம் எனும் பாடத்தின் தொடர்ச்சியை காணலாம். அத்தியாயம் 3. தலைப்பு: தேவனுடைய தேசத்தை ராஜ்யங்கள் பங்கிட்டன. ஆதார வசன பகுதி: யோயேல் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். இதோ, யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும் நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி, அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டதன் நிமித்தமும், தேவனுடைய இரட்டிப்பான தயையில்லாத மற்றும் தண்டனை காலம் முடிந்தவுடன் தம்முடைய ஜனங்களை வேட்டையாடி சிதறடித்த தேசங்களோடு வழக்கு இருப்பதாக தேவன் குறிப்பிடுகிறார். தேவனுடைய வழிநடத்துதல் படி 1878ஆம் ஆண்டு முதல் தம்முடைய தேசத்தில் யூதர்களை மறுபடியும் கூட்டி சேர்த்த தேவன் தம்முடைய தேசத்தை பங்கிட்டதற்காக மற்ற தேசங்களோடு வழக்காடுகிறார். அவருடைய தேசத்தை எப்படி புறஜாதி தேசங்கள் பங்கிட்டன? இஸ்ரவேலின் கூட்டிச் சேர்த்தலை பற்றிய கடைசி கால தீர்க்க தரிசனத்தில் முதலாம் உலகப் போர் இரண்டாவது முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தையும், பாலஸ்தீனம் உட்பட, மற்றும் வடக்கு ஆப்பிரிக்காவையும் பெரும் ராஜ்யமாக ஆண்டு வந்த துருக்கி நாடு ஜெர்மனி மற்றும் மத்திய அரசாங்கங்களோடு கைசேர்த்து நேச நாடுகளை எதிர்த்து போரிட்டது. போரில் வெற்றி பெற்ற நேச நாடுகளால் துருக்கி ராஜ்யம் உடைக்கப்பட்ட போது அரேபியர்கள் மற்றும் யூதர்கள் தங்களுக்கென்று சுயாதீனமான தேசத்தை கேட்டார்கள். உலக ராஜ்யங்கள் மிகவும் தாராளமாக 22 சுயமான அரபு தேசங்களை சுமார் 54,14,000 சதுர அடி மைல்கள் அரேபியர்களுக்கு கொடுத்தது. அரேபியர்களுக்கு தந்த தேசத்தின் அளவில் வெறும் 1% குறைவான பிரதேசங்களை மட்டுமே யூதர்கள் கேட்டனர். இந்த வேண்டுகோளை 1917 பால்ஃபோர்ட் பிரகடனத்திலும் மற்றும் 1920 உலக நாடுகளின் சான் ரெமோ மாநாட்டில் சாராம்சங்களிலும் உட்படுத்தி நேச நாடுகள் ஏற்றுக்கொண்டனர். ஏகாதிபத்திய காரணங்களுக்காக 1921ஆம் ஆண்டு பிரிட்டன் அரசு பால்ஃபோர்ட் பிரகடனத்தை மீறி அதில் குறிப்பிடப்பட்டிருந்த 77% இடங்களை பிரித்து டிரான்ஸ் ஜோர்டான் என்ற அரேபிய அமீரகத்தை அமைத்தது. இதன் பின் 1922ஆம் ஆண்டு உலக நாடுகள் சங்கம் பிரிட்டனுக்கு அதிகாரம் தந்து 23% பாலஸ்தீன தேசத்தை சமாரியா, யூதேயா, காசா, கோலான் குன்றுகள் மற்றும் கிழக்கு எருசலேம் உட்பட யூதர்களின் தாயக தேசமாக கொடுக்க அதிகாரம் தந்தது. ஆனால் பிரெஞ்சு அரசின் வற்புறுத்தலால் 1923ஆம் ஆண்டு கோலான் குன்றுகளை பிரிட்டன் பிரெஞ்சு அரசிடம் தாரை வார்த்தது. 26 அவர்கள் என் தேசத்தை பங்கிட்டார்கள், கர்த்தரோ கோபமாக உள்ளார். பெட்ரோலிய அரசியல் தந்திரம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இதன் பின்பு அரபு தேசங்களில் பெட்ரோலிய எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் பெட்ரோலிய எண்ணெய் அரசியல் தந்திரமும் உருவாக்கப்பட்டது. அரேபியர்களை கருவறுத்ததற்காக பிரிட்டனின் வெளியுறவு கொள்கை அடிபணிந்தது. 1939ஆம் ஆண்டு பாலஸ்தீனத்திற்கு வரும் யூதர்களின் வருகையை பிரிட்டனின் வெள்ளை அறிக்கை தடுத்து நிறுத்தியது. மிகவும் கொடுமையான முறையில் ஐரோப்பிய யூதர்களை அமெரிக்காவும் பல நாடுகளும் ஏற்றுக்கொள்ள மறுத்தன. இதனால் மேலும் 60 லட்சம் யூதர்கள் இனப்படுகொலையால் கொல்லப்பட்டார்கள். உலகில் உள்ள மற்ற நாடுகளோடு கைகோர்த்து தன்னுடைய ஆணை கடமைகளை கொண்டு யூதர்களின் வருகையை பிரிட்டன் தடுக்காமல் இருந்திருந்தால் மகிழ்ச்சியற்ற நிலையில் இருந்த எத்தனை லட்சம் யூதர்கள் பாலஸ்தீனத்தில் பாதுகாக்கப்பட்டு அடைக்கலம் பெற்றிருப்பார்கள். எவ்வளவு பெரிய கொடிதான வரலாற்று குற்றம்! பிரிட்டனின் பிரதம மந்திரியாக இருந்த லாய்ட் ஜார்ஜ் பால்ஃபோர்ட் பிரகடனத்தை வெளியிட்ட சமயத்தில் தம்முடைய தேசிய வானொலியில் 1939ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட பிரிட்டன் வெள்ளை அறிக்கையானது தேச துரோக செயலாக கருதப்பட்டு பிரிட்டன் பெயரை அவமதிக்கும் என்று கூறினார்.
இந்த சமயம் அனைத்து தேசங்களும் தேவனுடைய தேசத்தை யூதர்களுக்கு கொடுக்கவில்லை. இதனால் தேவன் கோபமாக உள்ளார். 1922 ஆண்டு முதல் புறஜாதி தேசங்கள் தங்களுடைய தவறை நினைத்து வருத்தப்பட்டு கடைபிடிக்காமல் இருந்த தங்களுடைய வாக்குறுதியை தார்மீக கடமையாக எண்ணி யூதர்களுக்கென்று தனி சுயமான தேசத்தை கொடுக்க முன்வந்து, ஆனால் துரதிருஷ்டவசமாக 1947 ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஐநா பகிர்வு திட்டம் புதிய இஸ்ரேல் தேசத்தின் அளவை மிகவும் குறைத்தது. அவர்கள் என் தேசத்தை பங்கிட்டார்கள். இதனால் தேவன் கோபமாக உள்ளார். 1948 ஆண்டு இஸ்ரேல் தேசம் விடுதலை அடைந்த போது 6 அரேபிய நாடுகளின் கூட்டுப்படைகள் புதிதாய் பிறந்த தேசத்தின் மீது படையெடுத்தன. 100 அரேபியர்களுக்கு இணையாக ஒரு யூதன் என்ற விதத்தில் இருந்த இஸ்ரேலிய படைகள் படையெடுத்தவர்களை விரட்டி அடித்ததோடு மட்டுமல்லாமல் தங்களுக்கு உரிமையான அவர்களுடைய அதிக இடங்களையும் கைப்பற்றியது. இந்த தேசம் யாருக்கு சொந்தம் என்பதை தேவனுடைய திருவலம் உலகத்திற்கு சொன்னது. அந்த சமயத்தில் ஒரே ஒரு தோல்வியை மட்டுமே வெற்றி பெற்ற இஸ்ரேல் படைகள் சந்தித்தன. அவை கிழக்கு எருசலேமை கைப்பற்ற முடியாததே ஆகும். கிழக்கு எருசலேமை ஜோர்டான் ஆக்கிரமித்தது எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அரபு தேசமான டிரான்ஸ் ஜோர்டான் கிழக்கு எருசலேமை கைப்பற்றி யூதர்களை எல்லாம் வெளியேற்றி யூதர்களின் புனித ஸ்தலத்தை எல்லாம் அழித்து இழிவுபடுத்தியது. இவைகளெல்லாம் எருசலேம் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாக இருந்தபோது நடந்தது. ஐநா சபையின் பிரகடனத்தை மதிக்காத டிரான்ஸ் ஜோர்டான் யோர்தான் நதியின் மேற்கு கரையையும் கைப்பற்றியது. இதன் பின்னர் டிரான்ஸ் ஜோர்டான் என்ற பெயரை ஜோர்டான் என்று சுருக்கிக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் யோர்தான் நதியின் கிழக்கு மற்றும் மேற்கு கரை இரண்டையும் கைப்பற்றி ஆட்சி செய்து வந்தது. ஆனால் ஜோர்டான் மேற்கு கரையை கைப்பற்றியதை பல நாடுகள் அங்கீகரிக்கவில்லை. பிரிட்டனும் பாகிஸ்தானும் மட்டுமே அங்கீகரித்தது. தம்முடைய நேச நாடுகளான சிரியா, லெபனான், எகிப்து மற்றும் சவுதி அரேபியாவால் ஜோர்டான் கண்டிக்கப்பட்டன. இந்த நேச நாடுகள் அனைத்தும் அரபு நேச நாடுகள் கூட்டணியில் இருந்து ஜோர்டான் விலக்கப்பட வேண்டும் என்று விருப்பப்பட்டது. 6 லட்சம் அரேபியர்கள் தற்காலிகமாக நாட்டை விட்டு வெளியேறினார்கள். ஆனால் புதிதாய் பிறந்த இஸ்ரேல் தேசத்தை அரேபிய படையெடுப்பாளர்களால் அழிக்க முடியாததால் தற்காலிகமாக இருந்தது நிரந்தரம் ஆனது. 6 லட்சம் என்ற கணக்கு ஒரு பொய் என்று டேவிட் பென்குரியன் ஆணித்தரமாக விவாதித்தார். அகதிகள் பிரச்சனை என்ற ஒரு காரியம் மிகப்பெரிய பொய்யாகும். எங்கள் மக்களிடமும் இவை தவறுதலாகவே காணப்படுகிறது. என்னிடம் அனைத்து கணக்கும் உள்ளது. 1948 ஆண்டில் இஸ்ரேல் தேசத்தில் இருந்து 1,80,000 அரேபியர்கள் மட்டுமே வெளியேறினார்கள். முழுவதுமாக 3 லட்சம் அரேபியர்கள் இஸ்ரேலில் இருந்தனர். 1,20,000 அரேபியர்கள் மீந்திருந்தனர். 1967 ஆண்டு நடைபெற்ற 6 நாள் யுத்தத்தில் இஸ்ரேலை கடலில் தள்ளுவோம் என்று எகிப்து, சிரியா மற்றும் ஜோர்டான் நாடுகள் கொக்கரித்தது. ஆனால் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியான எருசலேமை விடுவித்து யூதர்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் தங்களுடைய புனித ஸ்தலத்தில் வேண்டிக் கொள்ள இஸ்ரேல் அனுமதித்தது. மேற்கு கரை மற்றும் காசாவையும் இஸ்ரேல் விடுவித்தது. எவ்வளவு எளிதாக வரலாறு மறக்கப்பட்டு விட்டது. ஒப்பிட்டு பார்க்கும்போது சிற்சில தவறுகள் தவிர இஸ்ரேல் மிகவும் மனித தன்மையோடு நடந்து கொண்டது. ஜோர்டான் மற்றும் எகிப்தின் ஆளுகையில் நடந்த உண்மைகள் பற்றி கொடுமையான உண்மைகள் என்ற பிரிவில் உள்ள கூற்றை காணலாம். சுமார் 19 வருடங்களாக, அதாவது 1967 ஆண்டு வரை 20 அன்வரா அகதி முகாம்கள் இருந்த மேற்கு கரையை ஜோர்டான் மிக கடுமையாக கைப்பற்றியது. டிசம்பர் 55, ஏப்ரல் 57, ஏப்ரல் 63, நவம்பர் 66 மற்றும் ஏப்ரல் 67 பாலஸ்தீனர்கள் புரட்சி செய்த போது ஹைசன் ராஜா பீரங்கி தளவாடங்களை அனுப்பி நகரத்தின் தெற்கள் மீது குண்டு வீசியதோடு மட்டுமல்லாமல் பார்க்கிற எல்லோரையும் கண்டபடி சுட்டு நூற்றுக்கணக்கான ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளை கொன்றனர். 19 வருடங்கள் எகிப்தின் ஆதிக்கத்தில் இருந்த காசா பகுதியில் 8 அன்வரா அகதிகள் முகாம் இருந்தன. இந்த அகதிகள் முகாமில் பாலஸ்தீனியர்கள் கூட்டமாக அடைக்கப்பட்டு வாழ்ந்து வந்தனர்.
எகிப்து எந்த அகதிகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு தேசம் இல்லாமல் ஆக்கினார்கள். பாஸ்போர்ட்டும் நிராகரிக்கப்பட்டது மற்றும் எகிப்தில் வேலை செய்யவோ அல்லது பயணம் செய்வதையும் தடுத்தார்கள். இதற்கு மாறாக 1967ஆம் ஆண்டிற்கு பிறகு பாலஸ்தீனர்கள் இஸ்ரேலில் வேலை செய்ய அனுமதிக்கப்பட்டார்கள். 19 வருடங்கள் மிக கொடுமையான முறையில் ஆக்கிரமிக்கப்பட்ட சக அரேபியர்களின் இடங்கள் ஜோர்டான் மற்றும் எகிப்து ஆட்சியில் பொருளாதார தேக்க நிலையிலும் மற்றும் கடுமையான வேலையில்லா திண்டாட்டத்தாலும் அவதிப்பட்டது. 1960ஆம் ஆண்டில் தோராயமாக வேலையில்லா திண்டாட்டம் 35 முதல் 45% இருந்தது மற்றும் அகதிகளின் வேலையில்லா திண்டாட்டம் சற்று அதிகமாக 83% தொட்டது. ஆனால் இந்த சம்பவங்கள் நடைபெற்ற காலம் முழுவதும் முழு உலகமும் அமைதியாகவே இருந்தது. 1967ஆம் ஆண்டிற்கு பிறகு இஸ்ரேல் இந்த பிரதேசங்களை கைப்பற்றியவுடன் பாலஸ்தீன அரேபியர்களின் முறையான உரிமைகள் மற்றும் தேசிய நலனை பற்றி பேச ஒரு சிலர் கண்டுபிடித்தார்கள். மனிதநேயம் கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது இஸ்ரேலின் ஆட்சியில் அரேபியர்களின் வாழ்க்கை தரம் பெருமளவில் மேம்பட்டிருந்தது. 1989ஆம் ஆண்டு வேலையில்லா திண்டாட்டம் வெறும் 1% இருந்தது மற்றும் சராசரி நபரின் தலா மொத்த வருமானம் 20 வருடங்கள் குறைவான காலத்திலேயே மும்மடங்கு உயர்ந்தது. 1967ஆம் ஆண்டிற்கு முன்னர் குழந்தைகளின் இறப்பு விகிதம் 1000க்கு 140 இருந்தது. ஆனால் தற்போது இஸ்ரேலின் ஆட்சி காலத்தில் அவை 1000க்கு 30 என்று குறைக்கப்பட்டுள்ளது. இந்த காலத்தில் 1000க்கு 80 என்று குழந்தைகளின் இறப்பு விகிதம் மற்ற அரபு தேசங்களில் இருந்தது. இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு சமயத்தில் 7 அரேபிய கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன. ஆனால் 1967ஆம் ஆண்டிற்கு முன்னர் இவையெல்லாம் எதுவும் இல்லாமல் இருந்தது. இருந்தாலும் இன்றளவும் இஸ்ரேலே தாக்கப்படுகின்றது. மேற்கு பாலஸ்தீனாவில் இருந்த தங்களுடைய அரேபிய சகோதரர்களை ஏற்றுக்கொள்ள அரேபிய தேசங்களுக்கு மனது இருந்திருந்தால் 40 வருடங்களுக்கு முன்னதாகவே அவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பார்கள். ஆனால் அரபு தேசத்திலிருந்து வந்த யூத அகதிகளை இஸ்ரேல் தேசம் ஏற்றுக்கொண்டது. பாலஸ்தீன அரேபியர்கள் ஒரே மொழி, மதம் மற்றும் கலாச்சாரத்தை கொண்டவர்கள். இவர்களில் 70% பேர் 3 தலைமுறையினர்களுக்கு முன்னதாக பண தேவைகளுக்காக சுற்றியிருந்த அரபு தேசங்களிலிருந்து பாலஸ்தீனத்தில் அடைக்கலம் புகுந்த இவர்களின் தாத்தாக்களும் ஒரே நாட்டில் பிறந்தவர்கள். ஆனால் 22 அரபு தேசங்களும் தங்களுடைய பாலஸ்தீன சகோதரர்களுக்கு உதவ மனதில்லாமல் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு அரசியல் ஆயுதமாகவே இவர்களை உபயோகப்படுத்திக் கொண்டு வருகின்றனர். மனித தன்மையற்ற இந்த மாற்றங்களையும் ஐநா சபை ஆதரித்து வருகிறது. 1970ஆம் ஆண்டு மத்தியில் பாலஸ்தீன அரேபிய அகதிகளுக்கு காசாவில் புதிய நல்ல தரமான வீடுகளை கட்டித்தர இஸ்ரேல் முயற்சித்தது. ஆனால் அரபு தேசங்களின் வற்புறுத்தலுக்கு இணங்கி இஸ்ரேலை கண்டிக்கும் விதமாக 32/90 தீர்மானத்தை ஐநா பொதுசபை வெளியிட்டது. இதன் மூலம் அகதிகள் இடம்பெயர உதவி செய்த இஸ்ரேலை கண்டித்ததுடன் அதே முகாமில் அகதிகளை திரும்பவும் குடியமர்த்த உத்தரவிட்டது. உண்மையை கண்டறியும் விதமாக 10 தொலைக்காட்சி குழுவினர்களை அழைத்துக் கொண்டு 1988ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மூத்த ஐநா சபை அதிகாரி காசாவிற்கு வந்தார். எல்லா பழியையும் இஸ்ரேலின் மீது போட்டார். அகதிகள் பிரச்சனை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இஸ்ரேல் தேசம் பிறந்த போது 6 அரபு தேசங்கள் அந்நாட்டின் மீது போர் தொடுத்ததால் சுமார் 6 லட்சம் அரேபியர்கள் இடம்பெயர்ந்ததாக பல பேர் கருதி வருகின்றனர். ஆனால் அரேபியர்களின் வெறுப்பு காரணமாக அந்த 6 அரபு தேசத்தில் வாழ்ந்த சுமார் 8 லட்சம் யூதர்கள் தங்கள் உயிருக்கு பயந்து அந்நாட்டை விட்டு வெளியேறியது யாருக்கும் தெரிந்திருக்காது. இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அகதிகளை நியாயமான முறையில் பரிமாற்றம் செய்து கொள்வதே ஆகும். கடுமையான நிதி நெருக்கடியிலும் சுமார் 8 லட்சம் யூத அகதிகளை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டது. ஆனால் அவர்களின் சொந்த அரேபிய சகோதரர்களான அகதிகளை அரபு தேசங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றன.
மாறாக அரேபிய அகதிகளை முகாம்களில் அடைத்து வைத்து வெறுப்பையும் துன்பத்தையும் காண்பிக்க செய்து இஸ்ரேலுக்கு எதிராக உலகத்தின் கவனத்தை திருப்ப மாதிரி பிரச்சாரம் செய்து வருகிறது. இதில் அவர்கள் வென்றார்கள், அவர்கள் என் தேசத்தை பங்கிட்டார்கள் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் இஸ்ரேல் தேசம் எருசலேம் மற்றும் மேற்கு கரையை கைப்பற்றிய பின்னரே இந்த பிரதேசங்களை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி என்று ஐநா பொதுசபை தைரியத்துடன் கூறி வருகிறது. பாலஸ்தீனத்தை, எருசலேம் உட்பட பாலஸ்தீனத்தை சட்டப்பூர்வமாகவும் தார்மீக மற்றும் வரலாற்று உரிமைகளுடன் தங்களுடைய தாயக தேசமாக யூத மக்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று உலக நாடுகளின் கூட்டமைப்பு 1922ஆம் ஆண்டு அங்கீகரித்தது. 1922ஆம் ஆண்டு யூதர்களுக்கு எருசலேம் மீது உரிமை உள்ளது என்று உலக நாடுகள் அங்கீகரித்தது. இன்றளவும் இந்த உரிமை செல்லும். இதன் பின் பெரும் அளவிலான பெட்ரோலிய எண்ணெய் வளங்கள் அரபு தேசங்களில் கண்டுபிடிக்கப்பட்டன. தங்களுடைய சொந்த பெட்ரோலிய எண்ணெய் தேவைக்காக உலக தேசங்கள் இஸ்ரேலின் உரிமையை சமரசம் செய்து வருகிறது. இதனோடு அமெரிக்க நிர்வாகமும் ஐநா சபையும் கிழக்கு எருசலேமை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதி என்று விவரித்து வருகிறது. கிழக்கு எருசலேமை ஜோர்டான் ஆக்கிரமித்த போதும் அவை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாகவே இருந்தது. ஆனால் இன்றோ எருசலேமின் எந்த ஒரு பகுதியும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியாக இல்லை. பகுக்கப்படாத எருசலேம் இஸ்ரேலுக்கு சொந்தமாகும். இதே போலவே மேற்கு கரையும் பிரிக்க கூடாது ஆகும். ஆனால் அமெரிக்கா மற்றும் உலக வல்லரசுகளின் கடுமையான அழுத்தத்திற்கு உட்பட்டு தங்களுக்கு உரிமையுள்ள யூதேயா சமாரியா பிரதேசமான மேற்கு கரையை விட்டுக் கொடுக்க இஸ்ரேல் அரசாங்கம் தயாராக இருப்பது ஒரு துரதிர்ஷ்டவசமானதாகும். இந்த சம்பவங்களை பற்றிய கர்த்தரின் எண்ணம்தான் என்ன? தேசங்கள் மீது தேவன் கோபமாக உள்ளார். யாருடைய தேசம் அது? எப்படி உலக ராஜ்யங்கள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த இடங்களை அரேபியர்களுக்கு தர முடியும்? தற்போது இஸ்ரேலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் யூதர்களின் கூட்டு சேர்ப்பு மற்றும் தேவனுடைய ராஜ்யம் எருசலேமில் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பே இஸ்ரேலை என் ஜனம் என்றும் அவர்களின் தேசத்தை என் தேசம் என்றும் தேவன் குறிப்பிடுகிறார். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர்கள் என் தேசத்தை பங்கிட்டார்கள். யாருக்கு இந்த தேசம் சொந்தமானது? அரேபியர்களுக்கா? இல்லை, தேசம் தேவனுக்கு சொந்தமானது. அதனை இஸ்ரேல் புத்திரருக்கு தேவன் கொடுத்தார். ஆனால் உலக தேசங்கள் தேவனுடைய தேசத்தை மிக கொடிதான முறையில் பங்கிட்டன. 77% இடங்களை இஸ்ரேலிடமிருந்து, அதாவது தம் ஜனமிடமிருந்து பிடுங்கி அரேபியர்களிடம் கொடுத்தார்கள். ஆனால் இன்றோ அமெரிக்காவும் மற்ற உலக நாடுகளும் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து இன்னும் அதிகமான தேவனுடைய இடங்களை அரேபியர்களுக்கு தர முயற்சித்து வருகிறார்கள். ஆனால் இஸ்ரேல் தேசத்திற்கான திட்டத்தை கர்த்தர் வைத்துள்ளார். அத்தியாயம் 4. தலைப்பு: எல்லைகளை விரிவாக்குதல். 250 விஞ்ஞானிகள் மற்றும் நிபுணர்கள் 6 வருடங்கள் ஆய்வு செய்து 2020ஆம் ஆண்டிற்குள் இஸ்ரேலிய மக்கள் தொகை 81 லட்சத்தை தாண்டும் என கணித்துள்ளார்கள். இதன் மூலமாக உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட வளர்ந்த மற்றும் முன்னேறிய நாடுகளில் இஸ்ரேல் முதலிடத்தை பிடிக்கும். ஜப்பான் மற்றும் நெதர்லாந்தை விட 2.5 மடங்கு அதிக மக்கள் தொகையை இஸ்ரேல் பெற்றுவிடும். இதனால் வீடு கட்டுவதற்கான கடுமையான நிலப்பற்றாக்குறை ஏற்படும். இந்த காலத்தை பற்றி கருத்தில் கொண்டே அந்நாட்களில் இஸ்ரேலில் பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம் என்று தீர்க்கதரிசி கூறுகிறார். மீகா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சிதறுண்ட ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிலிருந்து திரளான யூதர்கள் 2020ஆம் ஆண்டிற்கு முன்னரே இஸ்ரேலுக்கு திரும்பி வருவார்கள் என்று வேதாகமம் ஏசாயா 11ஆம் அதிகாரம், சகரியா 10ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகின்றது. ஆனால் நிலப்பற்றாக்குறை நிச்சயம் வராது. இந்த பெருந்திரளான யூதர்களின் வருகைக்கு முன்னர் கடைசி இஸ்ரேல் அரேபிய போர் நடைபெறும். இந்த போரில் இஸ்ரேல் எல்லைகள் விரிவாக்கப்பட்டு குறைவான மக்கள் தொகை கொண்ட முழு கோலான் குன்றுகளும் ஜோர்டான் மற்றும் தெற்கு லெபனான் பிரதேசங்களும் சேர்த்துக் கொள்ளப்படும். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
செப்பனியா 2ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்கள். மீகா 7ஆம் அதிகாரம் 11, 14 வசனங்கள். உபதியா 18ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் அதிகாரம் வரை. இந்த இடங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு தரப்பட வேண்டும் என்று 1917ஆம் ஆண்டு பால்ஃபோர்ட் பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை விட இன்னும் அதிகமான இடங்களை தேவன் தருவார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வசனங்கள். இஸ்ரேலின் தேவன் அதிசயங்களின் தேவன் ஆவார். இஸ்ரேலின் இறுதி விதி ஏற்படுவதற்கு முன்னரே தேவன் அவருடைய அதிசயங்களை செய்ய தொடங்கிவிட்டார். இஸ்ரேலுடன் எல்லா தேசங்களும் ஐக்கியமாக இருக்க தேவன் பல அதிசயங்களை செய்வார். தேவனுடைய நோக்கங்கள் பற்றி எரேமியா தீர்க்கதரிசி இவ்வாறாக கூறுகிறார். கர்த்தர் யாக்கோப்பை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். எரேமியா 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உலக தேசங்களின் அரசாங்கங்கள் அழிக்கப்பட்ட பின்னர் அத்தேசங்களின் மக்கள் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடுவார்கள். இதன் பின்னர் எருசலேம் தேவனுடைய ராஜ்யத்தின் தலைநகரமாக விளங்கும். சகரியா 8ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள். இஸ்ரேலையும் எருசலேமையும் பங்கிடுவதற்கு அல்லது எடுத்துக் கொள்ளுவதற்கு வராமல் அத்தேசங்கள் யாவும் இஸ்ரேலின் தேவனை பற்றி அறிந்து கொள்ள எருசலேமிற்கு வருவார்கள். இதனால் தேவனுடைய வழியில் அவர்கள் நடப்பார்கள். இஸ்ரேல் தேசத்தை பங்கிடாமல் தேவனை பற்றி தெரிந்து கொள்ள வருவார்கள். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். ஆம், மேசியாவின் யுகம் நிச்சயம் வரும். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் ராஜ்யங்களுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து ஆசிர்வதிக்க போகும் ஆவியின் வித்து, சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து ஆசிர்வதிக்க போகும் மாம்சீக வித்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். எருசலேமில் இருக்கும் யாக்கோப்பின் தேவனை வணங்க உலக மக்கள் எல்லோரும் அரேபிய மக்கள் உட்பட வருவார்கள். ஏனெனில் இஸ்ரேலை தேவன் ஆசிர்வதிக்கிறார் என்று அவர்கள் தெரிந்து கொள்ளுவதன் மூலம் பல பாஷைகள் பேசும் புறஜாதி மக்கள் இஸ்ரேலின் கர்த்தரை வணங்க வருவார்கள். சகரியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 21 முதல் 23 வசனங்கள். நான் சீயோனிடத்தில் திரும்பி எருசலேமின் நடுவிலே வாசம் பண்ணுவேன். எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளுடைய கர்த்தரின் பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் அழைக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறுபட்டணத்தின் குடிகளிடத்தில் போய், நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள், நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம், ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்ளுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 21 முதல் 23 வசனங்கள். இஸ்ரேல் தேசம் உருவாகி 50 வருடங்கள் முடிந்த நிலையில் அதன் தொடக்கம் பிரச்சனையாகவே இருந்தது. அழுகை மற்றும் கஷ்டங்களை தாண்டி புறஜாதி மக்களுக்கு குன்றின் மேல் ஏற்றப்பட்ட விளக்கு போல் இஸ்ரேல் விளங்கும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3 மற்றும் 18 வசனங்கள். இஸ்ரேலுக்கு விரிவான சமாதான தீர்வை தேவன் ஏற்படுத்துவது, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் நித்திய சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுவதற்கு ஒரு
சமிக்கையின் தொடக்கமாகும். இதன் பின்னர் ஆபிரகாமிடம் ஏற்படுத்தப்பட்ட வாக்குத்தத்தம் ஈசாக்கிடம் பின்பு யாக்கோப்பிடம் சென்று தற்போது நிறைவேறும் தருவாயில் உள்ளது. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவன் அதிசயங்களின் தேவன். ஏசாயா தீர்க்கதரிசி கூறும் அற்புதமான வாக்குத்தத்தங்களை முழு மனுக்குலமும் பெற்றுக்கொள்ளும் போது இஸ்ரவேல் தன்னுடைய இறுதி இலக்கை அடைவதற்கு அவருடைய அதிசயங்களை செய்ய தேவன் தொடங்கிவிட்டார். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான். ஊமையின் நாவு கெம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலுசர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும்பாதையான வழி இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை. அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வசனங்கள். ஆமேன். இத்துடன் இஸ்ரவேல் அதிசயங்களின் தேசம் எனும் பாடம் முடிவுற்றது. ஆமேன்.